ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்டிஆர். ஸோ நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம். ஸோ ஒரு கண்டென்ட் மாதிரி ஒன்று யோசிச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக இந்த கதைக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளே ஒரு அழகான ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் எல்லாருமே அன்பு பாசம் காட்டுற ஒரு மக்கள், யாரையும் யாருக்காண்டையும் விட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்கள் நைட்டு 8 மணிக்கு அந்த தெருவில் நடக்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, விளையாட கூட மாட்டாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் இருப்பாங்க. 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடு லைட்டாக ஆஃப் ஆயிரும். அதேமாரி டோரும் பூட்டிடும். ஸோ அந்த கிராமத்தில் எல்லார்கிட்டையும் வயல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பயிர் போட்டு விளைய வைப்பாங்க, நெல் விளைய வைப்பாங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்க ஒருத்தவங்களோட வயல் 10 மைல் தூரத்தில் ஒரு வயல் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட வயல் பார்த்திங்கன்னா ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்குது. ஸோ அவங்க அந்த வயல் மட்டும் நைட்டு 8 மணிக்கு அந்த இடத்துல இருக்காது, ஆனால் காலையில் இருக்கும். அப்போது நைட்டு 8 மணிக்கு அந்த இடத்துல பாலடைஞ்ச ஒரு வீடு ஒன்று அங்கே தெரியும். ஆனால் அதே வீடு காலையில் இருக்காது, பழையபடி வயலாக தான் இருக்கும் அங்கே. ஸோ அந்த கிராமத்துக்கு நம்ம ஹீரோ ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா அந்த வயசான வீட்டுக்கு வந்திருக்காரு. சரிங்களா, அவங்க தாத்தா பாட்டி அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்துட்டார் அந்த கிராமத்துக்குள்ளே. இவர் வந்தபோது அந்த தெருவில் யாரோ ஓடுற மாரி, அப்புறம் நடக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. ஸோ அங்கே ஓடுற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சவுண்டு நம்ம ஹீரோவுக்கு கேட்டுட்ருக்கு. ஸோ இது நைட்டு 8 மணி ஆச்சுன்னா எல்லாரோட வீட்டில் இருக்க லைட்டும் ஆஃப் ஆகுது, அதேமாரி டோரும் க்ளோஸ் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோட கண்ணுக்குமே அந்த வீடு தெரியுது நைட்டு 8 மணிக்கு. ஆனால் காலையில் பார்த்தா அந்த வீடு இல்லை. ஸோ நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, எதனால அந்த வீடு 8 மணிக்கு நம்ம கண்ணில் தெரியுது, ஆனால் காலையில் இல்லை அந்த வீடு அப்படின்ட்டு. அப்போது அவங்க தாத்தா பாட்டிகிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எதுக்கு அந்த வீடு நைட்டு 8 மணிக்கு இருக்குது, காலையில் பார்த்தா அந்த வீடு காணோம், அதுவும் பாலடைஞ்ச ஒரு வீடு நைட்டு 8 மணிக்கு தெரியுது, அதை விட ரோட்டில் யாரும் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரியும் சவுண்டு கேட்குது, ஏன் என்னாச்சு எதனால் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி சொன்ன ஒரே பதில் தான், இது டெய்லியுமே நைட்டு 8 மணிக்கு நடக்கும். ஒரு நாள் எல்லாருமே சந்தோஷமாக வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சுது. அன்னில இருந்து தான் நாங்கள் எல்லாருமே நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு டோர் பூட்டிட்டு நாங்கள் இருக்கோம். ஆனால் ஒரு மாதத்தில் அந்த ஒரு தேதி அன்றைக்கி மட்டும் ஒரு காற்று ஒன்று வந்துச்சு, புயல் காற்று மாரி. ஆனால் காற்று நல்லா காற்றடிக்குது அப்படின்னு நாங்களும் அமைதியாக இருந்துட்டோம். அந்த காற்று நின்று அடுத்த செகண்டு 2 நாளைக்கு தொடர்ந்து விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த தேதி அன்னைக்கு மட்டும் பயிர் போட்டால் நெல் சுத்தமாக விளையவே இல்லை. அதே மாதிரி நைட்டு திடீர்னு அந்த வீட்டில் இருந்து அழுகிற சவுண்டு கேட்கும். அதேமாரி டக்குன்னு சிரிப்பு சவுண்டு மாறும். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்து ஒரு சவுண்டுமே வராது, அமைதியாக இருக்கும். ஆனால் காலையில் எழுந்துச்சு பார்த்தா அந்த வீடு இருக்காது. அது ஏன் என்னன்றது எங்கள் யாருக்குமே தெரியாது.
அப்படின்னு அவங்க பாட்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து ஏன் எதனால வந்து அந்த வீட்டை வந்து 8 மணிக்கு நம்ம எல்லாரோட கண்ணுக்கும் தெரியுது, பகல் நேரத்தில் அந்த வீடு காணும், பழையபடி வயலாகவே அந்த இடம் மாறுது, டெய்லி நைட்டு ஓடுற சவுண்டு கேட்குது, நடக்கிற சவுண்டு கேட்குது, கொலு சவுண்டு ஹெவியாகவே கேட்குது. இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்திருக்கு. நம்ம பாட்டி சொன்ன உண்மையாக பொய்யான்றதும் தெரியல அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்க அத்தனை மக்கள்கிட்டையும் நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொன்ன அதே பதில் தான் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. அப்போ ஹீரோவுக்கு என்ன தோணுது, அந்த வீட்டில் இருந்தவங்க யார், ஸோ அந்த வீட்டில் இருந்தவங்க யார், இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தால் அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அந்த நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டும் அந்த மாதமும் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க தாத்தா கிட்ட போய்ட்டு எந்த மாதத்துல இது வந்து நடக்க ஆரம்பிச்சது, எந்த தேதி நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட கேட்கும்போது அவங்க தாத்தா சொன்ன ஒரு பதில், அந்த மாதமும் அந்த டேட்டும் மாதத்துக்கு சொன்ன ஆடவே நம்ம ஹீரோவோட கை காலெலாம் ஆடி போயிடுச்சு. ஏன்னா February 19 அன்னைக்கு தான் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஏன் என்னன்றது யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. நம்ம ஹீரோவுக்கும் சுத்தமாக அது என்ன ஏதுன்றதும் புரியல, அங்கே இருக்க மக்களுக்கும் ஒன்றுமே புரியல. அந்த கருப்பு உருவம் யார் என்னன்றது சுத்தமாக விளங்கவும் இல்லை யாருக்குமே. நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கார். ஸோ இதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை ஃபுல்லாக நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.